வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா ஈவினிங் ஈஸியாக நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துர்லாங்க. இது ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் மாவு இருந்தால் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. நான் கடையில் மாவு வாங்கின இடியாப்பம் மாவு தான் ஒரு கப் எடுத்துட்டேன். 3/4 கப் வெல்லம், பொடித்த வெல்லம், ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1, 3 இதை போல் நசுக்கி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் இல்லை கடாயை வச்சுட்டு அதில் இந்த இடியாப்பம் மாவு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வறுப்பட்ட வாசனை வந்ததும் நம்ம அதை இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் அதை கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பிடி கொழுக்கட்டைக்கு வெல்லம் பாகு தயாரிச்சுக்கலாங்க. வெல்லம் நம்ம கரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பொடிச்சு வச்ச 3/4 கப் வெல்லத்தை இதில் போட்டு நல்லா கரைய விட்டுலாங்க. நல்லா கரைஞ்சி வந்தது வடிகட்டிக்கலாம். நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாங்க. கல் இதெல்லாம் போக நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் அதே பேன் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்ச அந்த வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாங்க. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த இடியாப்பம் மாவு அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு கரண்டியில் இதை போல் கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டியில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாங்க. 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல் கலந்துக்கலாம். இப்போது திருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் இதில் போட்டு நல்லா கிளறிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா கிளறிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நம்ம இது போல் கிளறிக்கலாம். நல்லா இது போல் சுருண்டு வர வரைக்கும், ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இது போல் கரண்டியில் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த ஆவியிலே அப்படியே இருக்கட்டும்.
இப்போ இது நல்லா ஆறுனதும் 10 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறுனது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தொட்டுட்டு நம்ம இதை பிடி கொழுக்கட்டையாக அப்படி பிடிச்சிடலாங்க. இட்லி தட்டை இல்லைன்னா இடியாப்ப தட்டில் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். சின்ன உருண்டை எடுத்துட்டு எல்லா விரலும் அப்படி படுற மாதிரி அழுத்தி இந்த போல் பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா இந்த 3 விரலும் அப்படி அதில் அப்படி பதிகிற மாதிரி அழுத்தி நம்ம இது போல் பிடிச்சி வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லா மாவையும் பிடி கொழுக்கட்டையாக நம்ம பண்ணி தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம இந்த பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை தட்டை இதில் வச்சிடலாங்க. 2 தட்டையும் இதில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். மாவு நல்லா வேகிறதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து நம்ம இந்த தட்டை வெளில எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டியான அருமையான ஈவினிங்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு விருப்பப்படுறோமோ அந்த டயத்தில் இது போல் ஒரு டம்ளர் அரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்ததுன்னா ஈஸியாக இது போல் செஞ்சு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியான பிடி கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.